ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டளவுல எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த 5 எபிசோட் மேலே வேற லெவல் இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பார்த்து நான் வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம பொருட்டு ரொம்ப சோகமா இருப்பான். அப்ப சாரதா சொல்றது என்னன்னா, விட்டு போ, இதெல்லாம் வந்து விட்டு தள்ளு, நம்ம அடுத்து வந்து சுமிரவை கண்டுபிடிப்போம், சுமிரவை கண்டுபிடிச்சு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. கட் பண்ணிட்டு சுமிரவை காட்டுறாங்க. அவ ஆக்சுவலா வந்து நாமிடான் வசாபியோட ட்ரேசஸ ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருப்பா. அண்ட் வர வழியில பார்த்து யாரோ 2 பேர் முன்னாடி நின்னுகிட்டு இருப்பாங்க. உடனே நியூ அனிமலும் வந்து ரெடி கொண்டு அத ரெடியா இருக்கும். அண்ட் முன்னாடி யார் நிக்கிறான்னு பார்த்தா சூயிகேட்ஸோன் கரீன் தான் நிப்பாங்க. சடனா பார்த்தா நியூ அனிமல் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். நம்ம சூயிகேட்ஸோ நான் உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி ரெடி ஆயிருவான். பட் காரின் சொல்லிடுவா, வேணா தேவையில்லாத வேலையில பார்க்காதங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அண்ட் கடைசியில பார்த்தா நம்ம சூயிகேட்ஸ் தொழிச்சு எரிஞ்சிட்டான். அதாவது நியூ அனிமலை போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கு பார்த்தா வந்து சமனிங்ல இருந்து எப்படியே ரிலீஸ் ஆயிட்டு போல இருக்குது. அண்ட் அதே சமயத்துல நம்ம சுமிரேவும் மயங்கி விழுந்துட்டா. ஆனா அதே இடத்துக்கு நம்ம ஆட்கள் பொருட்டோ சாரதா மிட்சுகி வராங்க. வந்தோடனே யாரா நீங்க, எதுக்காக சுமிரவை அடிச்சீங்கிற மாதிரி பொருட்டோ கத்திட்டு இருப்பான். அண்ட் நம்ம மிட்சுகி வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருவான், நீங்க சூயிகேட்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி. அதே சமயத்துல சூயிகேட்ஸ் சொல்றான், ஆக்சுவலா வந்து இந்த பொண்ணு வந்து அந்த சமனிங் அனிமலை கண்ட்ரோல் பண்ண முடியாம விட்டுருச்சு, அதுக்காக தான் நான் கொஞ்சம் வெறி கொண்டு அட்டாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுங்கிற மாதிரி சூயிகேட்ஸ் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல சூயிகேட்ஸ் கரீன் வந்த காரணம் என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரி வந்துகிட்டு நம்ம ஜூகோவை தேடி தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஒரோச்சிமாரு ஜூகோவை வந்து புடிச்சு தர சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் வந்திருக்கானுங்க. ஆனா அப்ப நம்ம ஆட்கள் நடந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லுவானுங்க. ஆக்சுவலா ஜூகோ எதுக்கு வந்தான், இப்ப எங்க இருக்கான், எல்லா மேட்டரையும் சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப சூயிகேட்ஸ் சொல்றது என்னன்னா, அப்ப நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் போன போல இருக்குதே, அப்ப கண்டிப்பா நான் வந்து விட மாட்டானுங்க, நான் அடுத்து நொறுக்கி தான் நம்ம ஜூகோவை தூக்கிட்டு போன போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம சூயிகேட்ஸ் சொல்ல, உடனே நம்ம பொருட்டோ வந்துகிட்டு ஆக்சுவலா பறவைகளை காப்பாத்தணும், நம்ம ஜூகோ அந்த வேலையில தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப எனக்கு பறவை எல்லாம் முக்கியம் கிடையாது, என் நண்பன் ஜூகோ தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சூயிகேட்ஸ் சொல்லுவான். அப்ப காரின் தான் வந்து அமைதிப்படுத்தி விடுவா, சண்டையெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பொருட்டோ வந்து என்னோட ஃப்ரெண்ட், அதாவது கிளாஸ் ரெப் சூயிகேட்ஸ், அண்ட் சண்டையெல்லாம் போடாதீங்கிற மாதிரி தான் காரின் சொல்லிட்டு இருப்பா. அதையும் தாண்டி பொருட்டோ வந்து வருத்தப்படுவான். அதுக்கான காரணம் சுமிரே வந்து இந்த நிலைமையில கிடக்குறா. அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட சென்சை எல்லாருமே இப்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்காங்க, அவங்கள எல்லாம் காப்பாத்தணுங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பொருட்டோ சொல்லிட்டு இருப்பான். உடனே கரீன் வந்து எந்த ஒரு முடிவும் நீங்களா எடுக்காதீங்க, சூயிகேட்ஸ் உன்னையும் தான் சேர்த்து சொல்றேன், ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பொறுமையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ட் இது கடையில ஒரு சீனை மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி ஜூகோ வந்துகிட்டு மயங்கி கிடப்பான். அவங்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஊசியை வந்து அந்த லேண்ட் ஆஃப் ரிவர் காரன்னு கொண்டு போய் ஒரு வில்லத்தனமான சிரிச்சிருப்பானுங்க. அந்த சீனை மிஸ் பண்ணிட்டேன். இப்ப வந்து நீங்க பார்த்து அப்பதான் கரீன் வந்துகிட்டு நம்ம சாஸ்கே பத்தி சில விஷயங்கள் வந்துகிட்டு நம்ம சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலா சாஸ்கேக்கு சக்கர வேணுங்கிறப்ப என் கையை தான் கடிப்பான் அப்படிங்கும், எது கையை கடிப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. கட் பண்ணிட்டு ஜூகோ தான் காட்டுவானுங்க. ஆக்சுவலா டொசாக்கா வந்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, இந்த மாதிரி லேண்ட் ஆஃப் ரிவர் நம்மளை புடிச்சிட்டானுங்க, பட் இருந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நம்ம பொருட்டோ வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்காக போறான், எந்த ஒரு விஷயங்களும் தப்பா எடுத்துறாதங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நம்ம ஜூகோ ஓகேன்னு சொல்லிட்டு கண்ண முடியும். கட் பண்ணிட்டு பொருட்டோ சூயிகேட்ஸ் காட்டுவாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க 2 பேரும் வாய் சண்டையை போறத மட்டும் நிறுத்தவே மாட்டாங்க, தொடர்ந்து வாய் சண்டையா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்து மிட்சுகி அந்த இடத்துக்கு வருவான். ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி சுமிரே வந்து கண்ணை முடிச்சிட்டா வாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஆடு வந்து எல்லாமே சுமிரே வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பதான் சுமிரே சொல்ல ஆரம்பிப்பா, ஆக்சுவலா எங்களை அட்டாக் பண்ண வந்துகிட்டு கிட்டத்தட்ட கேர்ஸ் மார்க் வந்து ஓபன் பண்ணா, அவங்க கழுத்துல வந்து ஒரு ஹெட் பேண்ட் மாதிரி வந்து அவன் கழுத்துல வந்து ஒரு கழுத்து பேண்ட் போட்டிருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா அப்பதான் பொருட்டோ ரியலைஸ் பண்ணி பாக்குறான், அந்த லேண்ட் ஆஃப் ரிவர்ல இந்த சில ஆட்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பேண்ட் வச்சிருந்தாங்க, இப்ப கண்டிப்பா அவங்க தான் எனிமீஸா இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்ப கரீன் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறா. ஆக்சுவலா அவனுக்கு வந்தது காரணமே வந்துட்டு ஜூகோவோட அந்த ஒரு கேர்ஸ் மார்க் சம்பந்தப்பட்டதுதான் அப்படிங்க. உடனே பொருட்டோ சாரதா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சென்ஸ் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க, நம்ம கண்டிப்பா காப்பாத்து. அதையும் தாண்டி டொசாக்கா அந்த லேண்ட் ஆஃப் ரிவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, சோ கண்டிப்பா ஏதாவது செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல கரீன் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஜூகோவோட கேர்ஸ் மார்க் ஆட்டையை போட்டுவானுங்க, அப்போ பெரிய பிரச்சனை அப்படிங்கப்ப நம்ம பொருட்டோ வந்து ஆக்சுவலா எக்ஸ்பிளைன் பண்ணுவான், கண்டிப்பா ஜூகோவோட கேர்ஸ் மார்க் எடுத்து அவங்க ஏதாவது யூஸ் பண்ணாங்க, வில்லேஜுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கன்ஃபார்மா வந்துகிட்டு ஹொக்காகே எல்லாருமே வந்துட்டு ஒரோச்சிமாரு மேல சந்தேகப்படுவாங்க. சோ அப்ப ஒரோச்சிமாருவை போட்டு தள்ளுவாங்க. அப்ப ஒரோச்சிமாரு கூட இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான் அப்படிங்கிற சொல்லவும் நம்ம சூயிகேட்ஸ் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பிளான்லாம் போடுறானுங்க. பிளான்லாம் போட்டு அது கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றானுங்க. கட் பண்ணிட்டு இந்த சைடு நாமிடான் வசாபியை காட்டுறாங்க. இன்னமும் வந்து அவங்க வழியினால துடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த டைம் ரிசர்ச்சர் வந்துகிட்டு நீங்க போய் இந்த சுமிரேங்கிற பொண்ணை கூட்டிட்டு வாங்க, அந்த பொண்ணால நமக்கு பிரச்சனை வந்துரும் அப்படிங்க. இவங்க 2 பேருமே வந்து சுமிரேவை நோக்கி போவாங்க. அண்ட் சுமிரே வந்து அந்த இடத்துல சமவேகத்துல ஓடிட்டு இருப்பா. அண்ட் இவங்க 2 பேருமே அந்த பொண்ணு தான் அப்படிங்கறது கண்டுபிடிச்சோனே அந்த பொண்ணை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அண்ட் கடைசியில பார்த்தா ஓடுறது சுமிரேவே கிடையாது, ஆக்சுவலா சாரதா தான் சுமிரே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிருக்கா. என்ன மேட்டர்னு பார்த்தா இந்த மாதிரி காரின் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாரதா 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுங்களை வந்து பாத்துக்க போறாங்க. அந்த 2 எனிமீஸையுமே இப்ப வந்துகிட்டு நம்ம சாரதா அண்ட் வந்து கரீனோட வேலை. அண்ட் மீதி உள்ள சூயிகேட்ஸ், பொருட்டோ, மிட்சுகி, அதுக்கப்புறம் சுமிரே இவங்க எல்லாருமே வந்து ஊருக்குள்ள நுழைய போறாங்க. அதையும் தாண்டி அந்த கேம்புக்குள்ள நுழைய போறாங்க. அந்த ரிசர்ச்சர் எங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ரிசர்ச்சர் வந்து கொனோமா
கொனோமாருவை போட்டு தள்ளுறதுக்காக போறான். அங்க போய் கத்தி எடுத்து குத்துன்னு குத்துவான். பட் அந்த இடத்துல கொனோமாரு இல்ல, நம்ம தலைவன் கொனோமாரு எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா அதே சமயத்துல சுமிரே போய் நாமிடான் வசாபியை வந்து காப்பாத்திடுறா. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு ஜூகோவை பாக்குறதுக்காக நம்மால் வந்து மின்சிக் நம்பால் சூயிகேட்சு பொருட்டோ இவங்க எல்லாம் போவானுங்க. அண்ட் உள்ள போனோடனே நம்ம டொசாக்கா இருப்பாரா, டொசாக்கா உடனே வாயை போத்தி தனியான இறக்கி கூட்டு போவாரு. அதுக்கப்புறம் எல்லா மேட்டரையும் டொசாக்கா கிட்ட சொல்லிட்டு இருப்பானுங்க. அண்ட் அதே சமயத்துல வந்துகிட்டு ஒரு பொண்ணு இருப்பா ஆப்போனன்ட்டா, அந்த பொண்ணு தான் இப்ப காரியன் வந்து சாரதா கூட வந்துகிட்டு இருக்கா. அண்ட் இன்னொருத்தன் வந்து அதே மாதிரி ஒருத்தர் இருப்பான், அதாவது ஒரு பையன் இருப்பான், அவன் பார்த்தா நம்ம சுமிரே கிட்ட நின்னுகிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல நம்ம சூயிகேட்சு அண்ட் பொருட்டோ ரெண்டு பேருமே வந்து இந்த இடத்துல வந்துகிட்டு டொசாக்கா கூட ஜூகோவை பார்க்க போவானுங்க. அண்ட் அப்படியே ஜூகோவை பார்க்க உள்ள போயிட்டு டொசாக்காவை பாப்பானுங்க. டொசாக்காவை பார்த்தா ரெண்டு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு பொருட்டோ சூயிகேட்சு மேல குத்திடுவான். அண்ட் அப்பதான் நம்மளுக்கு தெரியுது இதான மெயின் வில்லனே வந்துகிட்டு டொசாக்கா அப்படின்றது. அண்ட் கட் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஆப்போனன்ட் தான் காட்டுறானுங்க. ஆக்சுவலா இந்த ரெண்டு பேருமே வந்து கர்ஸ் மார்க் ஆக்டிவேட் பண்ணி செகண்ட் லெவலுக்கு போயிட்டு ஒரு மான்ஸ்டர் மாதிரி நின்னுட்டு இருப்பானுங்க. ஆனா அதே சமயத்துல டொசாக்காவை காட்டுறாங்க. இவன் ஆரம்பத்துல இருந்தே வந்துகிட்டு இவங்களுக்கு எதிராக தான் வந்து எல்லா விஷயங்களும் பண்ணிருக்கான். ஆரம்பத்துல இருந்து ஜூகோவோட சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே வந்து எதிராக வந்து பண்றதுக்காக தான் கலெக்ட் பண்ணிருக்கான். அண்ட் ஜூகோவோட கர்ஸ் மார்க் இருக்கிறதுலே ஸ்பெஷலா அந்த கர்ஸ் மார்க் மட்டும் எடுத்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கர்ஸ் மார்க்கோட ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் போட்டிருக்கான். அண்ட் சடனா பார்த்தா நம்ம சூயிகேட்சு அவனோட வாட்டர் பவர் வச்சு எப்படியாவது அவனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போவான். அண்ட் போட்டு தள்ளுற நேரம் பார்த்து அந்த ரிசர்ச்சர் வந்து உள்ள வந்து எப்படியே ஷாக்க கொடுத்து நம்ம சூயிகேட்சுவை படுக்க வச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த ரிசர்ச்சர் ஒருத்தர் இருப்பான்ல, ஆக்சுவலா வந்து அவன் வந்து பெரிய சிஸ்டர் கிடையாது, இந்த டொசாக்கா அப்படிங்கிறவன் தான் அவனுக்கே மாஸ்டர். சோ உடனே அந்த ரிசர்ச்சர் வந்து மாஸ்டர் உடனடியே நம்ம ஜூகோ வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்ல உடனே டொசாக்கா வந்துகிட்டு நம்ம ஜூகோக்கு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரக் வந்து கொடுக்குறான். கட் பண்ணிட்டு நம்ம சுமிரேவை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த மான்ஸ்டர் மாறி அவ கொடூரத்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பா. இருந்தாலும் நம்ம சுமிரே வந்துகிட்டு அவளையுமே பாதுகாத்துக்கிட்டு அட்டாக்கும் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸையும் பாதுகாத்துக்கிட்டு வேற லெவல்ல ஃபைட் கொடுத்துக்கிட்டு இருப்பா. அண்ட் ஒரு சமயம் பார்த்து அவ நூவே அனிமலை சமன் பண்ணுவா. சமன் பண்ணி அது ரொம்ப குட்டியா இருக்கும். என்னன்னு பார்த்தா அதுக்கு சக்கரம் ரொம்ப கம்மியா இருக்கும் போல. ஆனா அதே சமயத்துல சாரதாவை காட்டுறாங்க. சாரதா கரீன் ரெண்டு பேருமே யாராவ ரொம்ப கோமாளித்தனமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காளே, மான்ஸ்டர் மாதிரி நின்னுகிட்டு பதுங்கி அட்டாக் பண்ணிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் சடனா பார்த்து அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம சாரதாவை அட்டாக் பண்ண வர நம்ம சாரதா உடனே சரிங்க ஓபன் பண்ணி அடிக்க போறா. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து எஸ்கேப் ஆயிருவா. பட் இருந்தாலும் நம்ம சாரதாக்கு எந்த ஒரு பெரிய டேமேஜ் ஆகும். அண்ட் கட் பண்ணிட்டு நம்ம சுமிரேவை காட்டுவாங்க. ஆக்சுவலா என்னதான் நூ அனிமலை சமனால குட்டியா இருக்குங்கிற காரணத்தினால நம்ம நூ அனிமலே வந்து அவன் போட்டு தள்ளிடுவான். எனக்கு கிட்டத்தட்ட நூ அனிமலை காப்பாத்துறேன்னு பேர்ல சுமிரேவும் கீழே விழுக சுமிரேவை போட்டு தள்ளிருக்காங்க. வர சடனா பார்த்தா நாமிடான் வசாபி ரெண்டு பேருமே முழிச்சுக்குவாங்க. அவங்களுமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. கட் பண்ணிட்டு கரீனை காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து அவளுக்கு வந்து இந்த சக்கராவை சென்ஸ் பண்ற திறமை இருக்கும். அது மூலமா சக்கராவை சென்ஸ் பண்ணி அவ எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சாரதாக்கு சொல்ல சாரதா வந்து கரெக்டா குணாய் தூக்கி வச்சிருவா. திடீர்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம சாரதாவே வந்து போடுதல் நிலைமைக்கு வந்துரும். கிட்டத்தட்ட வந்து சாரதாவே வந்து மயங்கி கீழே விழுந்துருவா. அவகிட்ட ரொம்ப சக்கரை கம்மியாயிரும். அண்ட் காரின் தான் வந்துகிட்டு உசுமாக்கி இல்ல. சோ அவ கிளானோட முக்கியமான ஜுட்சுவான சீலிங் ஜுட்சுவை போட்டு எப்படியும் கொஞ்ச நேரத்துக்கு லாக் அடிச்சு வச்சிருப்பா. உடனே கரீன் வந்துகிட்டு என் கையை கடிச்சுக்கோ, என் கையை கடிச்சு சக்கரெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம சாரதா வந்து வேணாங்கிற மாதிரி தான் இருப்பா. உடனே கரீன் அவளே வந்து கையை தோண்டி போய் வாயில வச்சு அப்படியே சக்கரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவா. உடனே இந்த சீலிங் ஜுட்சு உடைஞ்சிரும். உடனே இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வர நம்ம சாரதா வந்து பாஞ்சு போய் ஒரே அடி சும்மா அது நம்ம சக்குராவோட பவரையும் நம்ம லேடி சுன்னாடியோட பவரையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவரை கொடுத்து அந்த மான்ஸ்டரை வந்து போட்டு தள்ளி கிட்டத்தட்ட வந்து அது நார்மல் ஃபார்முக்கு வந்துரும். அண்ட் கட் பண்ணிட்டு ஜூகோவை காட்டுறானுங்க. ஆக்சுவலா கொஞ்சமா வந்து அந்த கர்ஸ் மார்க் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி உடம்பெல்லாம் அப்படியே மான்ஸ்டர் மாதிரி மாற ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் உட்காந்து அந்த டொசாக்கா அப்படிங்கிற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ணிட்டு மிட்சுக்கியே தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து அவன் அப்படியே குணவமாறு சென்சே தேடிட்டே இருப்பான். அவர் சமயத்துல கண்டுபிடிச்சிருவான். இந்த மாதிரி வந்து மிட்சுக்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆக்சுவலா இந்த மாதிரி சண்டையெல்லாம் போயிட்டு இருக்கு, ஜூகோக்கு இந்த மாதிரி பிரச்சனை, உடனடியா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். பட் குணவமாறு வந்து ஆக்சுவலா வில்லேஜர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு நோய் பரவி கிடக்குது, அவங்களுக்கும் கர்ஸ் மார்க் பரவி கிடக்குது, அதை மட்டும் தடுக்காம மட்டும்னா இன்னும் பெரிய சிக்கலாயிரும், உடனே போய் அவங்கள தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் குணவமாறு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல இன்னொரு மான்ஸ்டர் வந்து வசாபிய நாமிடாவை போட்டு பொலன்னு பொளந்து எடுத்துருது. அண்ட் கடைசியா சுமிரேவை அடிக்க போக அண்ட் சுமிரேவும் கொஞ்சம் டஃப் கொடுப்பா. கடைசியா பார்த்தா சுமிரேவும் போட்டு தள்ளும். அது பார்த்தா சுமிரேவே இருக்காது, ஒரு குளோனா இருக்கும். அண்ட் சுமிரே வந்து எப்படியோ நாமிடான் வசாபியை காப்பாத்தி கொண்டு போய் தனியா ஒரு இடத்துல உட்காந்து கிடப்பாங்க. என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. அப்பதான் நாமிடான் வசாபி ஐடியா கொடுப்பாங்க. எங்களோட சக்கராவை நான் கொடுத்து எப்படியாவது நியூ அனிமலை பெருசா மாத்திடுறோம், பெருசாயிருச்சுன்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்க. உடனே நியூ அனிமலும் அதை சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் எல்லா சக்கராவும் வாங்கி ரெடி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வசாபி வந்துகிட்டு ஃபர்ஸ்ட் களத்துல இறங்க அப்படி வசாபியை போட்டு தள்ளுற மாதிரி அந்த மான்ஸ்டர் வர உடனே நியூ அனிமல் வந்து பாஞ்சு வந்துகிட்டு அது கூட ஒரு ஃபைட் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அண்ட் கடைசியில எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ண அப்படியே நியூ அனிமல் எல்லாம் போட்டு போலான்னு பொளந்து எடுத்து எப்படியோ நியூ அனிமல் வந்து அந்த லாக், அதாவது கழுத்துல இருக்க அந்த ஒரு நெக்லஸ் உடைச்சு விட்டுரும். அண்ட் கடைசியில அது நார்மல் ஃபார்முக்கு வந்துரும் அந்த மான்ஸ்டர். அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்தும் நம்ம நியூ அனிமல் வந்து சக்கராவை வந்து எடுக்க ஆரம்பிச்சிரும். அண்ட் இந்த சைடு ஜூகோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஜூகோ வந்து அப்படியே ஒரு மாதிரி மான்ஸ்டரா மாற ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த ரிசர்ச்சர் எல்லாருமே என்னடா அது ஜூகோ என்ன வரல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா அந்த டொசாக்கா பைபிள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கான். அண்ட் ஏன்டா டொசாக்கா இப்படி பார்த்தேன்னு சொல்லி கன்னெல்லாம் எடுத்துருவானுங்க அந்த ரிசர்ச்சர். உடனே டொசாக்கா வந்துட்டு அவனுமே மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டு அந்த ரிசர்ச்சர் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவான். அப்பதான் சொல்லுவான், ஜூகோவோட பிளட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எடுத்திருப்பேன், அதாவது
ஒரு பர்டிகுலரான விஷயத்தை எடுத்திருப்பேன் ஜூகோ கிட்ட இருந்து, அது மூலியமா கிரியேட் பண்ணப்பட்டதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே சமயத்துல சாரதா கரீன் 2 பேருமே வெறி கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்ப சாரதா வந்துட்டு நான் வந்து லேக் பக்கத்துல போறேன், அங்க போய் நடவடிக்கைலாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிளம்புவா. கட் பண்ணிட்டு பொருட்டோ தான் காட்டுவானுங்க. ஆக்சுவலா பொருட்டோ எந்திரிச்சு ஜூகோட கட்டை அவுத்துட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல பார்த்து டொசாக்கா அட்டாக் பண்ண வர நம்ம சூகேட்சு எப்படியே தடுத்துருவான். பட் இருந்தாலும் ஷாக்க கொடுத்து விட்டுருவான். அப்ப பொருட்டோ எப்படியே கஷ்டப்பட்டு அவுத்துக்கிட்டு இருக்க ட்ரை பண்ணுவான். அதே சமயத்துல ஜூகோ ரேம்பேஜுக்கு போயிருவான்.